அம்மா வீட்ல சாம்பார் குழம்பு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆன்ட்டி நாளைக்கு எங்க சித்தி வளகாப்பு நடத்துறாங்க, வரீங்களா ஆன்ட்டி? ஆமா, உங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஆன்ட்டி நீங்க என்ன Dress போட்டு வரீங்க? அதே மாதிரி நானும் Dress மேட்சிங்கா நம்ம போலாம். இல்லடா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, நான் வரலடா. நீ ஆன்ட்டி வரல? லலலான இருக்கீங்க. இல்லம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வெளியில போற வேலை இருக்கு, அதனால நான் வரல. வீட்ல வந்து நான் பாக்குறேன்னா. பாய் ஆன்ட்டி. பாய்டா. நாளைக்கு தான் அழணும் தெரியலையே. கடவுளே, ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், அப்போ நம்ம எப்படி போக முடியும்? நம்ம வயிற்றுல தான் ஒரு புழு பூச்சி கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது, எவ்வளோ கோயிலுக்கு தான் போகிறது, நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை கொடுத்துட்டானோ தெரியல. இந்த குழந்தைக்காக எவ்வளோ நாள் எவ்வளோ வருது. ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியல, வர முடியல, யாராச்சும் நம்மளை கேட்டுருவாங்களே பயத்தாலேயே எவ்வளோ நாளைக்கு தான் நான் இந்த மாதிரி எங்கேயும் போகாம வராம இருக்குதோ. கடவுளே, உங்களுக்கு கண்ணு இல்லையா? ஏன் தான் எனக்கு கொடுமை பண்றீங்களோ தெரியல. ஒரு பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரமே ஒரு தாய்மை அடைந்தான். கடவுளே, எனக்கு ஏன் அந்த தாய்மையை கொடுக்காம இருக்கிறீங்கன்னு தெரியலையே. கடவுளே, எப்பதான் எனக்கு இதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம். காரியம் பண்ண பார்த்து நம்ம என்ன நினைச்சோட எனக்கு அருள் இருப்பாரு. என்ன காரியம் பண்ண பார்த்து நம்ம. ஐயோ கடவுளே, ஏன் இந்த கொடுமைக்கு ஆளாக்குறியே தெரியல. சாகிறதுதான் ஒரே வழியா? ஒரு குழந்தைங்க செத்துனா எல்லாமே சரியா போயிடுமா? பேசுற வாயை நம்ம செத்துட்டா முடிய முடியுமா? எல்லாமே நடந்துருமா? நம்ம மேல பாசமா நம்ம புருஷனை கூட நம்ம விட்டுட்டு போக பார்த்தோமே. எத்தனையோ பேரு குழந்தைங்களை விட்டுட்டு அப்பா அம்மா செத்து போயிருக்காங்க. எத்தனையோ குழந்தைங்க அனாதையா இருக்காங்க. அவங்கள யாராச்சும் நம்ம தத்தெடுத்து நம்ம வளர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம எதுக்காக இந்த மாதிரி குழந்தை பண்ண முடியும்? செத்தாதான் குழந்தையா? வளர்த்தாலும் குழந்தை என்ன பண்றது? கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு குழந்தைய நாளைக்கா போயிட்டு தத்தெடுக்க தான் போறேன். நான் என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கலையே சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கு. அவங்கள ஒரு குழந்தைய தத்தெடுத்து நம்ம வளர்த்து